ஆஸ் லாங் ஆஸ் இட் மே டேக். அது எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, என்னானாலும் சரி, எவ்வளவு நாளானாலும் சரி, உங்களுக்கு உதவுறங்க உக்ரைன் அப்படிங்கிற போல ஸ்டார்மர் அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் 3.3ங்கிறாங்க. 3.3 பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு ஒப்பந்தம், கடன் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எய்டுகள் வந்துட்டு இருந்தது. அப்புறம் திருப்பி கேட்டா குடுக்க மாட்டேன். நான் ஒண்ணும் எய்டு வாங்கல உங்ககிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டோம்னா எப்படி? அதனால இப்ப வந்து உஷாரா வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு லோனா குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜாவ பார்க்கணும். ராஜாவ பார்த்ததுக்கு அப்புறமா அவரு என்ன மாரியான சலுகைகள் குடுக்க போறாரு? யூரோப்பியன் யூனியன் உதவுறதுக்கு தயாராயிட்டு இருக்குது. அதுவும் யுகே தலைமையில தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 2வது பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள். அதாவது 3ஆம் உலகப் போர் விளையாடுறது ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லை, ட்ரம்ப் அவர்களே. விளையாடுவது புட்டின் அவர்கள். அப்படிங்கிறதோட வந்து பண்ணா நியாயமா பேசுறாரு. பார்ப்போம். அது யாரோட விளையாட்டுனாலும் இது 3ஆம் உலகப் போர் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா மேக்ரான் அவர்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கிடையாது. புட்டின் அவர்கள் தான் 3ஆம் உலகப் போர உருவாக்குறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அடுத்தது கனடா. இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தாங்க ட்ரூடோ அவர்கள். இப்ப அவரு வந்து உறுதித்தன்மையை சொல்லிட்டு இருந்தாரு. உக்ரைனுக்கு தான் நாங்க எப்பவுமே அப்படிங்கிறது போல. ஆனா ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டாங்க. இதுக்கு மேல யுஎஸ் எல்லாம் நம்பி ஒண்ணும் ஆக போறதில்ல. அதனால நம்ம அதிகமான டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்போடயும், ஏசியா கூடயும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல முடிவு பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா உள்ள இழுத்து போட்டுருவாங்க அமெரிக்காக்குள்ள அப்படிங்கிற போல ஒரு எண்ணம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா விட்டு விலகி போறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. சரி ஓகே. இப்ப அமெரிக்கான்றதுனால அப்படியே கொஞ்சம் கீழ வந்துட்டோம்னா, சவுத் அமெரிக்கால பிரேசில். ஜூலை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் சமிட் நடக்க இருக்குல்ல. எங்க யுகாண்டா, கொலம்பியா, மெக்சிகோ வாங்களேன், வந்து கலந்துக்குங்களேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து கலந்துக்குவாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அழைப்பு விடுத்திருக்காங்க. பல நாடுகளும் வருவாங்க. பிரிக்ஸ்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரே ஆச்சரியங்கள், எதிர்பார்ப்புகள் பலது இருக்கு. ஏன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் செத்து போச்சு அப்படின்னு போல சொன்னார் இல்லையா? ஸோ அந்த பிரிக்ஸ் செத்து போச்சா? இல்ல ஃபீனிக்ஸ் பறவை மாரி அப்படியே சிறகடிச்சு பறந்து வர போறாங்களா? அப்படிங்கிறத இந்த மீட்டிங்ல வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இதுக்கப்புறம் பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அதுல வந்து எலக்ஷன் நடக்க போது. லுலா அவர்கள் திரும்பவும் ஜெயிச்சாருன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பிரிக்ஸுக்கு. இல்லன்னா சிக்கல் தான். ஏன் அப்டின்னா, ஏசியாவ பொறுத்தவரைக்கும், அந்த இடத்துலயே நம்மளுக்கும் சைனாக்கும் பவர் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒண்ணு இந்தியன் ரூபி, அடுத்தது சீனாவோட யுவான். மேல ரஷ்யாவோட ரூபல். ஸோ இந்த 3 கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால ஃபிக்ஸ்டா இருக்க போது. அது யூஸ் பண்ண போறாங்க. இப்ப அடுத்தது மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட்ல யாரோட கரன்சிய உருவாக்குறது? இப்ப எந்தெந்த நாடுகளோட கூட்டமைப்புல கரன்சி உருவாக்குறது? அப்படிங்கிற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இதுல சவுதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா, இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல வந்து அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிறனால. ஏன்னா, எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாவும், இஸ்ரேலுக்குள்ளயும் போர் பதட்டம் வந்துருமா? அடுத்து காசாக்குள்ள திரும்பி ஆரம்பிச்சுருவாங்களான்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, சிரியால இப்ப ஏன் அப்டின்னா, சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2வது இஸ்ரேல் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து HTS சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்களாமா. அங்கருந்து துப்பாக்கிகள கீழ போட்டு வந்து சரணடைன்னு சொன்னா அடைய மாட்டேங்கிறாங்களாமா. எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிறது போல, நாங்க தனி உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது அங்க ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பிட்டு சண்டைய பிடிச்சுட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. இதனால எந்த நேரமும் சிரியால திரும்ப ஒரு சண்டை வர்றதுக்கு ஆரம்பிச்சுரும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னொரு ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்குது. இது சிரியன் டிரான்சிஷனல் அ கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது போல ஒரு புது கும்பல் கிளம்பியிருக்கு. இவங்கலாம் பார்க்கறதுக்கு ஆசாதோட ஆளுங்க மாரி இருக்கிறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. புதுசா ஒரு குரூப் உருவாகி இருக்கு. இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க HTS எடுத்து சண்டை பிடிக்க போறோம் அப்படிங்கிற இவங்க தரப்புல இருந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ப்ரோ அசாத் ஃபோர்ஸ் இவங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிரியாக்குள்ள மிக பெருமளவுல சிவில் வார் ஆரம்பிக்க போது. அதுக்கு பூஜை போடக்கூடிய நாள் எது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். 2வது இட்லிப் பகுதி, அலெப்போ பகுதியில இருந்து தான் துருக்கியோட படைகள் பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. சீஸ்ஃபயர் வேற குருதின மக்கள் வந்து போடுறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு சமாதான பேச்சு மாரி தெரியுது. ஆனா, மத்திய சிரியால வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலா இருக்கு. அப்புறம் தெற்கு சிரியால சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது எப்படி? ஏன்னா இந்த ட்ரேடும் வாரும் இருக்கு இல்லையா? ஸோ அதுல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன் இந்த பகுதியில குறிப்பா சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இது போல சிக்கல்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரன்சி ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது பிரேசில். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, பிரேசில், வெனிசுவேலா, கீழ இருக்கக்கூடிய அர்ஜென்டினா. நம்மலாம் சேர்ந்து நம்மகிட்ட நெறைய இயற்கை வளங்கள் இருக்கு. நம்மலாம் சேர்ந்து சவுத் அமெரிக்காக்குன்னு ஒரு கரன்சி உருவாக்கிட்டா என்ன? அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. அதாவது இந்த பிராந்தியத்துல இருந்து நீங்க வரவு செலவு பண்றீங்கன்னா இந்த பணம்.
அந்த பிராந்தியத்துக்கு கூட போய் வரவு செலவு பண்ணா அந்த பணம் அந்த மாதிரி ஒரு ஒரு சில பொருட்களுக்கு இந்த மாதிரி பணம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள வகுத்து ஒரு திட்டம் போடலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அர்ஜென்டினாக்கு மெல்லையை பிடிச்சி கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டாங்க. அதனால அங்க சிக்கலாயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கா இந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. 2வது சப்போர்ட் குடுக்கறதுக்கு எத்தியோப்பியா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இங்க மிக பெருமளவுல போர் வந்துருமா ஆப்பிரிக்கா முழுவதும் அப்படிங்கிற பதட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரும்போது கண்டிப்பா ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துல கொண்டு வந்துருவாங்க. அதை பண்ணியே தீரணும் அப்படிங்கும்போது லுலா அவர்கள் தரப்புல ஸ்டாலிடா இருக்காங்க. ஏன்னா டேரிஃப் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதில் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற பலரும் சொன்னாலும் அமெரிக்கா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிராந்தியத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வருது, பிரிக்ஸ் எந்த அளவுக்கு மலர போகுது, என்னெல்லாம் நடக்க போன்றது பார்த்தாலும். இப்போ நேர் அப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டா இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னோம்ல. திரும்பி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒடசால இருக்கக்கூடிய போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வேற நாட்டோட வெசல் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால வேற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, ஏதாவது சிக்கலாகுமா, எப்படி ரஷ்யா அதை சமாளிக்க போறாங்க என்ன எங்க தெரியல. ஆனா பயங்கரமான தாக்குதல். அமெரிக்கா ஸ்டெப் டவுன் ஆனதுல இருந்து 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற போல ட்ரோன்கள் தினந்தோறும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஏவிட்டு இருக்காங்க. இதுல எங்க நாட்டுக்குள்ள வந்து விழுந்துருச்சுங்க. ரஷ்யாவோட ட்ரோனு எங்க நாட்டுல வந்து விழுந்துச்சு அப்படிங்கிற ரொமேனியா தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து ஆட்சி கேள்வி நடந்துருமா, அங்க ஏகப்பட்ட மாஸ் ரேலி நடந்துட்டு இருக்கு ரொமேனியால. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒண்ணு கிளப்பி விட்டோம்னா மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா கலைச்சு விடுறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி கண்ணோட்டத்துல சிலர் பாக்குறாங்க. இல்ல, ரஷ்யா தாக்கிட்டாங்க, உக்ரைன் தாக்கிறதுக்காக வந்து அது இங்க வந்து விழுந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிற போல நாட்டு நாடுகளே படைய கிளப்புங்க அப்படிங்கிற கிளப்பிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ஜாப்ரோசஷியா பகுதி, இதுல ரஷ்யாவோட கட்டுப்பாடு பகுதி தனியா இருக்கு, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதி தனியா இருக்கு. அதுல உயர்மாடி கட்டடம் அடுக்குமாடி கட்டடம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி மிக பெரும் இழப்பு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் தீயணைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தாக்குதல் மிக பெரும் அளவுல உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ யூரோப்பியன் யூனியன் தயாராயிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு உதவுறதாக. இப்போ எசக்கு புசுக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போயிடலாம் இல்லையா? ஸோ அதனால பெலருஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இருந்துட்டு இருந்தது இல்லையா? இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை புட்டின் அவர்கள் கையெழுத்து போட்டாச்சு. இதுக்கு மேல ரஷ்யாவோட படைகள் எந்நேரம் வேணாலும் பெலருஸ்குள்ள போய்க்கலாம், பெலருஸோட படைகள் ரஷ்யாக்குள்ள வந்துக்கலாம், மாறி மாறி இணைஞ்சு செயல்பட்டுக்குவாங்க. எந்த ஆயுதங்கள் வேணாலும் பெலருஸ்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுவாங்க. பெலருஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய முழு கடமை ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இது யூரோப்பியன் யூனியன் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவை த்ரெட்டன் பண்ணா பெலருஸ்ங்கிறது ஒரு செவுரு. அந்த பெலருஸை ஓவர் கம் பண்ணி வந்தால் மாஸ்கோவை த்ரெட்டன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ பிரச்சனைங்கிறது உக்ரைனில் நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைங்கிறது பெலருஸில் நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரஷ்யன் டெரிட்டரிக்கு மாறும்போது அது சிக்கலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் பஃபர் ஜோனா இருக்கு. இப்போ லாத்வியா லித்துவேனியா எஸ்டோனியா இப்போ அதெல்லாம் பஃபர் ஜோனா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக கொண்டு வந்து ஆளுங்களை டிப்ளாய் பண்ணி ரஷ்யாக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டிப்ளாய் பண்றாங்கன்னா போர்ட் வேணும், போர்ட் அடிச்சு தட்டிடுவாங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய சின்ன நிலப்பரப்பு தான் அது எல்லாமே. ஸோ ஈஸியா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே என்டையரா அவங்களோட கவர்ல எடுத்துருவாங்க. ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ், 2வது ஆர்ட்லரி கவர்ல வந்துடும். எல்லாமே அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால அதனால பெருமளவுல எந்த யூஸ் இருக்காது. லுத்துவேனியா வேணா பெருமளவுல யூஸ் பண்ண முடியும். மேபி இந்த கலிங்கன்கிராடு போலாண்ட்ல இருந்து தாக்குதல் பண்றது இது போல வேலைகள் செய்ய முடியும். இது போல யூரோப்பியன் யூனியன் என்ன திட்டம் வச்சிருக்காங்க, as long as it may take அப்படிங்கிற சொல்றாங்க அப்படின்னா ஏதோ பெருசா திட்டம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. as long as it may take அது பணம் வருது. இதுக்கு மேல யூகே வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. 3 பில்லியன் வந்துச்சு. ஆளுங்க வேணுமா இல்லையா? ஆள் பிடிக்கிற வண்டி பாருங்க பெரும் அளவுல உக்ரைன்ல. அது ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் ஹீட்டப் ஆச்சுலே. அதுல இப்ப எல்லாமே நெகட்டிவா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டாவே திரும்பிட்டு இருக்குது. எல்லாமே வந்து மீடியாக்கள் பவர் தாங்க. இப்படி வேணா இப்படி பேசலாம், அப்படி வேணா அப்படி பேசலாம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனா இப்ப ஜேடி வேன்ஸ் அவர்கள் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ட்ரம்ப் அவர்கள் கோல்ஃப் விளையாட போறாங்கல்ல. இப்ப ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஏதோ வெக்கேஷன் போறாங்களாமா, அதுவும் திரும்பி சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன செய்திகள் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது பதிவுல. இப்போ மெயினான விஷயம் என்ன, ஆள் பிடிக்கிற வண்டி. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இது போல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? சரி பாருங்க, அந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்து இப்போ உங்களுக்கு கொண்டு வந்து காட்டேன். இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு சித்திரவதை உக்ரைனோட ஆண்களை வந்து பிடிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா? இது போல பல வீடியோ பதிவுகள் உக்ரைன்ல இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதுல சில பதிவுகள் கண்கொண்டு பார்க்கக்கூடிய பதிவுகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல. அதனால இதுவும் ஒரு பதிவு. ஃபேன் பிடிக்கிற வண்டி, ஆள் பிடிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது உக்ரைன்ல. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ உக்ரைன் ரெடி ஆகுறாங்க,
பணம் குடுக்கறதுக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஜெகஜோதியா பட்டாசு வெடிக்க வேண்டியதுதான். உக்ரைன் இன்னும் ஒரு சண்டைக்காக அடுத்த ஃபேஸ் ஆஃப் சண்டைக்கு வந்து தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.